தலையை தோற்றிவிட்டு வழக்கம் போல பானையை எடுக்க வேண்டும் என்று வருகிறாள். அதற்குள்ளே அந்த தண்ணீரிலே ஒரு விமானம், புஷ்பரக விமானம் வானத்தில் செல்வது தண்ணீரில் தெரிகிறது. வானத்தில் செல்லக்கூடிய ஒரு புஷ்பரக விமானம் தண்ணீரிலே தெரிகிறது. இவள் தண்ணீரிலே முங்கி குளிக்கும் பொழுது அந்த விமானத்தை பார்க்கிறாள். அந்த விமானத்திலே ஒரு அழகான ஒரு ஆடவன், ஒரு கந்தர்வன். அழகினா அழகு, அவனை அழக வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு ஆடவன் அந்த தேரிலே இருக்கிறான். அந்த ஆடவனை அவள் நேராக தலையை தூக்கி பார்க்கவில்லை. தன்னுடைய குளத்திலே ஆற்றிலே முங்கி பார்க்கும் பொழுது தண்ணீருக்குள் தெரிகின்ற அந்த பிம்பத்தை பார்க்கிறாள், அந்த ஆடவனை பார்க்கிறாள். சில நாடிகள், சில நொடிகள் மெய் மறக்கிறான். இப்படி ஒரு அழகனா, நான் இதுவரையில் இப்படி ஒரு அழகனை கண்டதே இல்லையே, இப்படி ஒரு அழகனா என்று திரும்ப திரும்ப யோசித்து இப்படி ஒரு அழகனை கணவனாக அடைய அந்த பெண் எவ்வளவு கொடுத்து வைத்திருப்பாள் என்று யோசிக்கிறாள். ரேணுகா தேவி துறவர வாழ்க்கை வாழ்கிறாள். இல்லற வாழ்க்கை இல்லை, துறவர வாழ்க்கை வாழக்கூடிய ரேணுகா தேவிக்கு அந்த தண்ணீருக்குள்ளே தெரியக்கூடிய அந்த பிம்பம் ஒரு சிறிய சலனத்தை ஏற்படுத்தி விடுகிறது. கணவனை திருமணம் செய்த ஆண்களோ அல்லது திருமணம் செய்த பெண்களோ பிற ஆடவர்களையோ பிற பெண்களையோ தவறான நோக்கத்தில் பார்க்க கூடாது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. திருமணமான ஆணாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை பார்க்கும் பொழுதே தவறான கண்ணோட்டத்தோடு